வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் டிவி. அண்ட் இந்த பார்க்க ஒரு மூவி வந்து டர்ட்டில்ஸ் ஆல் த வே டவுன் 2024 ஆன ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ கொடுத்துங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, ஏஜா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட பேர் வந்து டெய்ஸி. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட் கேங்கில் இன்னொரு பையன் இருக்கான், மைக்கேலோ அவன் பேர் ஓகேங்களா கரெக்டாக தெரியல. அண்ட் இவங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு. பட் ஏசாக்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசா வந்து ஒரு டிசார்டர் இருக்கிறவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து தனக்குள்ளே போயிடும், பாக்டீரியா தனக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயப்படுற ஒரு ஆள். அந்த மாதிரி பயம் அதிகமான என்ன ஆகும் அப்படின்னா, கையில் வந்து சும்மா ஒரு கீரல் மாதிரி இருக்கும், அதை வந்து பேண்டேஜ் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஐயோ பாக்டீரியா எவ்வளோ போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த திரும்பியும் வந்து அடிப்பட்ட இடத்துல திரும்பி வந்து அடிப்பட்ட மாதிரி மாற்றி ரத்தத்தை வெளியே விட்டு அதுக்கப்புறம் திரும்பி பேண்டேஜ் போட்டுப்பாங்க. சில சமயத்தில் வந்து சானிடைசர் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் எடுத்து வாயில் கூட ஊற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து வளர ஆரம்பிக்கிற அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அம்மா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா, பொறுத்தும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவ வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறதுனால மற்ற அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி கூட அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் சீன்ல எதுவுமே வந்து காட்ட மாட்டாங்க, எல்லாம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், ஒரு பணக்கார பையன். அவரோட அப்பா வந்து தொலைஞ்சு போயிடுவார், ஓகேங்களா. அவங்க கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு இந்த 100K இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ்னால் கேஷ் அவார்டு இருக்குது அப்படின்னு கேஷ் ரிவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்படி சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் அந்த வேலையில் இறங்கி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் தெரிய வருது ஏசா கூட அந்த டேவிஸ்ன்ற பையன் வந்து சின்ன வயசில் கேம்ப் போயிருக்கான், ஓகேங்களா. ஸோ வந்து போய் பார்த்தோன்னே அந்த பையன் ஞாபகம் வருது, நீ தானே ஏசா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க அப்பாவை தெரிய வராங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஏசா கையில் வந்து ஒரு 100K கொடுத்துட்றான். அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க 50-50Kன்னு சொல்லிட்டு, நம்ம ஏசாவும் டேசியும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஏசாக்கு வந்து இந்த டேவிஸ்ன்ற பையன் மேலே ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அதே மாதிரி டேவிஸ்க்கும் வருது. அண்ட் டேவிஸ் வந்து ஏசா கிட்ட வந்து நெருங்கி பழகுற அந்த சமயத்தில் கையத்தோட போனால் கூட நம்ம ஏசா வந்து வேணான்னு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு இந்த டிசார்டர் இருக்கு. அந்த விஷயத்த எல்லா வீட்டுமே தான் பண்ணுவாள், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் வந்து இந்த மாதிரி என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து சிகாகோ மெக்சிகோ ஏதோ வேற ஒரு ஸ்டேட்டில் அங்கே வந்து ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் நடத்துறாங்க, எனக்கு அந்த கிளாஸ் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும் எனக்கு ஆசை, நான் வெளி இதுக்கு போவேனான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து ஒன்றால் முடியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து நம்ம பணக்கார பையன் தானே, ப்ரைவேட் ஜெட் ஏதோ ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கிளாஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிடுறான் ஏசா. கிஸ் பண்ண உடனே வந்து பாத்ரூமில் போயிட்டு அதே மாதிரி தான் இந்த கையை கிழிக்கிறது, இந்த மவுத்தில் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட்லாம் போட்டு ஒரு மாதிரி இந்த விஷயம் போக அப்படியே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறது கூட தெரியாமல் திடீர்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒரு மீட் பண்ணுற அந்த சமயத்தில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தி வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எழுதுவா ஆன்லைனில். அப்போன்னு பார்த்து அந்த டெய்ஸின்ற பொண்ணு அவளோட ஆர்டிகல்ஸ் வந்து எதாச்சியாக படிச்சு நம்ம ஏசாவை பார்த்துட்டு அவள் ஆர்டிக்கல்ல எழுதியிருப்பா. அது தெரிஞ்சோன்னா செம்ம காண்டாகி சார் எதுவுமே காட்டிக்காமல் காரில் போயிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் பெருசாகி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா அடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு அந்த டிசார்டர்ல இருந்து எப்படி வெளியே வராங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் என்ன ஆனாரு, லவர் என்ன ஆனாங்க அப்படின்றது அந்த படத்துல கதை. உண்மையாகவே ஒரு நல்ல படம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டீம்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. உண்மையாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டேசின்ற பொண்ணு வந்து செம்ம ஃப்ரெண்டுங்க அந்த ஏசாக்கு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட படம் முடிகிற அந்த சமயத்தில் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னால ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ண முடியும், நீ நினச்சதை பண்ணுவேன், உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், கல்யாணம் பண்ணுவேன், என்ன வேணா நான் குழந்தை பத்துவேன், எல்லாமே பண்ணேன், ஆனால் இதெல்லாம் நடக்காமலே போகலாம், எது நடந்தாலும் நடக்கலாம், நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த டைலாக் வந்து விஷுவலாக வேற காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அந்த படத்தில் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக பார்க்கலாம் சொல்கிறேன். அண்ட் அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 ஒன்று தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.